ஆனா ஒண்ணு, உங்க ரெண்டு சண்டைய மட்டும் இப்ப இல்ல எப்பவுமே தீர்க்க முடியாது. ஏன்டா இவ்வளவு சேட்டை பண்ணுதீங்க? டேய், ஏர்போர்ட்டுக்கு தானே வந்திருக்கோம். அதானே இவன் உண்மையில சின்ன பையன் தான் நினைக்கேன். என்னடா அதானே? சரி சரி பாருங்க, என்ன மிரட்டுறான். எப்பா, இவங்க இன்னும் கொஞ்சம் கூட மாறல. டேய், என்ன விட்டுருங்கடா. மாப்பிள மாப்பிள என்னதான் சேட்டையை கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா? தெரிவிக்கிறமே, உன் மச்சனை இப்படி கெஞ்சல கச்சுக்கிட்டியாடா. அவன் இருந்தாலும் அவன் கிறகவனை இருக்க விடாது. ஏன்டா கிசர்கிட்டே வம்பிழுத்துக்கிட்டு இருக்க? ஏக்கா, நான் ஒண்ணுமே பண்ணலக்கா. பால்வாடி ஸ்கூலே தான். இவன ரெண்டும் எப்படிமா ஒரே ரூம்ல இருந்தானுங்க? தலையே சுத்துது. டேய் 10 நிமிஷம் தான்டா ஆகுது. ஏன்டா இவ்வளவு பாடுபடுத்துற? அதானே பாருங்க நீ. டேய், ஒண்ணு வந்தேன்னு வச்சுக்க. அவன் தான் சின்ன பையன்னு தெரியல. யாரு சின்ன பையன்? இவனா? எப்படி? ஆனா உன்னோட விக்ரமே, நீ என்ன பண்ணாலும் சரி, உன்னை இங்க கொஞ்சத்துக்கு தான் ஆள் இருக்க தவிர திட்டத்துக்கு ஆள் இல்ல. இப்படி கொஞ்சத்துக்கு ஆள் தான் நீ அந்த சேட்டை பண்ண மாட்ட. ஒரே ஒரு மாப்பிள்ள அவர் பாட்டில சேட்டை பண்ணிட்டு போறாரு. அப்படிதானே மாப்பிள்ள? அடவிக்கி போதும், அவனுக்கு கொடுத்த செலத்துக்கு அவன் பண்ற சேட்டையே போதும். ஐயோ ஐயோ, விக்ரம் பையனுக்கு வால் ஒண்ணுதான் இல்ல. டேய் விக்ரம், இதுக்கு மேல சேட்டை பண்ண தொலைச்சிர மத்தக்க தொலைச்சி. திட்டுல விடுத, சும்மா அவிதான் ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. சேட்டை பாரு. அவன் இவ்வளவு நேரம் சைட் அடிச்சிருக்கான், அவனை யாருமே திட்டவே இல்ல. சைட் தானே அடிச்சான், வேற ஒண்ணும் பண்ணலையே. நீயா பேசியது ஜெயராஜி, நீயா பேசியது. ஆமாடா, அவன் சைட்டு தானே அடிச்சான், வேற எதுவும் பண்ணலையே. இது உனக்கு தேவையா? இப்ப நான் கேட்க, இது உனக்கு தேவையா? அவன் எனக்கு கிண்டல் அடிப்பான், அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் சைட்டு தானே அடிச்சுட்டு போறான், இப்போ நீ அவனை திட்டுத. நோ நோவா நோ மீனே, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் அவன் சுவாவண்டா, விடுங்க. சுவாவத்தை இன்னைக்கு மாத்த முடியாது. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காங்க. அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? சென்ம புத்தியா செருப்பால் அடிச்சாலும் போவாதான், அப்படி உன சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல சார், அப்பலாம் இல்ல. இப்ப அப்பா சொல்லாத கேளு. வந்து வாச்சிருக்கான் பாரு. ஆனா மாப்பிள்ள சேட்டை பண்ணலாம், இவ்வளவு சேட்டை பண்ண கூடாது மாப்பிள்ள. சுவாபங்கிறது நம்மளுடைய இயல்புடா. நமக்கு நம்ம குணத்தோட ஒத்து போற சுவாபங்களே. அதை மாத்தணும்னு நினைச்சா விவரத்துல தான் முடியும். எல்லா இடத்துலயும் நாமளா இருந்தா எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. இடத்துக்கு தகுந்த மாதிரி பச்சொந்தியா மாறுறதான் ஆபத்து. விக்ரம வீட்லயும் இப்படிதான், வெளியில வந்தாலும் அப்படிதான். அவன் சுவாபத்தை வெளிப்படுத்துறான், அதுல எந்த தப்பும் இல்ல. அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போறான், விடுங்க. உன் கட்டில மலைதாண்டா, அம்மாவே பச்சைப்படி காட்டி வச்சு போலுக்கு. அவர் வீரனா நாம கூட இருக்க வரைக்கும் தான். ஒத்தி ஐயா வரட்டும், வரதும் தெரியாது போறதும் தெரியாது. அப்படித்தானே விக்ரமே? நீங்க என்ன ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டீல. அதான் உண்மை. ஒத்தியா இருந்தா எந்த சட்டியும் பண்ண மாட்டாரு. நம்மளாம் கூட இருந்தாதான் அவருக்கு யானை பலம். எதையாவது உன்னை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்ன காப்பத்துக்கு நாம இருக்கோமே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? போடா போடா. மாப்பிள மாப்பிள, என்ன வீர சூழலாம் நாங்க கூட இருக்க வரைக்கும் தான். சைட்டு கிட்ட எல்லாம் அங்க இல்லனா அமைதல போறீர. அது ஒத்திய பண்ண மாட்டிக்கிடுவோம்ல. அவன் ராசி அப்படி அப்படிதானடா. ஓடி பத்துக்க. எப்பா என்ன சேட்ட பண்ணுதானுங்க. என்ன பொழுதுல இன்னும் வரக்கானா? தனி உள்ள கூப்பிட போயிருக்கான். டேய் சீக்கிரம் புள்ள வந்தா நல்லா இருக்கும்டா. அண்ணா டேய் அப்பாயிட்டலடா. நீ பெரிய போயிட்டனே. அதானே. அம்மா என்னையா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. அப்புறம் அக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. எனக்கு நீ எப்ப வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டா. வந்துட்டேன்லக்கா, இனி உன்னை விட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன். அதான்டா எனக்கு வேணும். ஜெயராஜி, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துல இருந்து வெளியில கொண்டு வந்ததுக்கு, இங்க இருந்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கு. என்ன பேசுற? என் கடமை தானே. ரொம்ப தேங்க்ஸ். சும்மா இரு. அப்புறம் மாப்பிள்ள அதான் சிங்கக்குட்டிகள் எங்க? வீட்டுல தான் இருக்கானுங்க. ரோகிணி பாத்துட்டு இருக்கா. டேய் தேமொழி எங்கடா? பின்னாடி வந்துட்டு இருந்தாமா. சரியா? உங்கள பார்த்தா எனக்கு கிறுக்கே பிடிச்சிட்டு. டேய் புள்ள எப்படிதான் இருக்கா? அப்பா மாதிரி பொண்ணு மாதிரி தானே இருக்கா. சீக்கிரம் வீட்டுக்கு வாடா, புள்ளைய தூக்கணும்டா. உண்மைதான், நல்ல நீட்டு போக்கா வளருவான். எல்லாரும் பாத்துருப்பீங்கல்ல. இவன் நேரம் அவதான் தூக்கி வச்சிருந்தோம். நல்லா இருக்கான். நான் ஆனா விக்கி மாதிரி தான் சுருண்ட முடி. அவனை சீக்கிரம் தூக்கணும். சீக்கிரம் வீட்டுக்கு வாடா. தனக்கு சந்தோஷத்தை பாருங்களேன். என்ன அவனுக்கு ஆசை இருக்காது, இவ்வளவு ஏக்கம். ஆமா, குழந்தை நடம் முத வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி பரவாயில்ல, சீக்கிரம் வீட்டுக்கு போலாம் வாங்க. தேன்மொழி என்ன காணா? அதானே டேனியல் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தானே. ஹேண்ட் பேக்க கையில வச்சுக்கன்னு
அவன் லக்கேஜோட போட்டு விட்டுட்டா. அது கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு. அதான் டேனியல் கூட போய் எடுக்க போயிருந்தா. அன்னைக்கிளி மேடம் மாமா தென்மொழி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என்னடி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி. என்ன அடே எங்க அப்பா, தேங்க்ஸ். இது என்ன புது பழக்கம்? இல்ல சொல்லணும்ல. எதுக்கு சொல்லணும்? எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ஓய், யாருக்கு பண்ணிருக்கேன்? இது என்ன பேச்சு? தேங்க்ஸ் சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இருந்தாலும் தேங்க்ஸ் தான். உங்க எல்லாருக்கும் தான். இந்த நேரத்துல எனக்காக என் முன்னாடி வந்து நின்னீங்களே, எங்கிட்ட நின்னு போய் தான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என் பக்கம் நின்னா அவ்வளவுதான். சாரி தென்மொழி. ஐயோ, எந்த மாதிரி நேரத்துல பக்கத்துல நிக்கணுமோ அந்த மாதிரி நேரத்துல நிக்கணும். அதுதான் உண்மையான உறவு. தமிழே பாத்தியா, நம்ம மாமியார் மாதிரியே பேசுறா பாரு. அது உண்மைதான். பல கஷ்டங்களும் அவமானங்களும் தான் அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குதே. நீ நல்லா நோட் பண்ணி பாரு. வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டவங்க அமைதலாக தான் இருக்காங்க. நிறம் கொண்டா தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லாததான் செல போலான்னு அடிக்கும். எல்லாம் இருக்கிறவங்க அமைதலா தான் இருப்பாங்க. பஞ்சாயத்து தலைவி, நான் அவ குணத்தை சொன்னேன். அவ இவ சாந்தமா மாறிட்டா பத்தியா? வேற ஒன்றும் இல்லை, அவள் இழந்தது ஏராளம். சரி, கிளம்பலாமா? சரி விக்ரமே, போய் வண்டி எடு. என்ன? சரி, கிளம்பு. சரிம்மா, சாயங்காலம் முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்பணும். கூட்டிட்டு கிளம்புறேன். ஜெராஜ், வீடு வரைக்கும் வந்துட்டு போயா? இல்லம்மா, முக்கியமான வேலை இருக்குது, நான் சாயங்காலம் போகணும். இவளை வீட்டை விட்டுட்டு தான் போக முடியும். இன்னும் நாளை விக்கி மகனை பார்க்கறதுக்கு நான் கூட்டிட்டு வரேன். ஆமா மேடம், நான் எப்படியும் விக்கி சார் மகனை பார்க்க தானே செய்யணும். இன்னொரு நாள் வரேன். சரிம்மா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரி. என்ன சரிம்மா? ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ். அட சரிம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரிம்மா, போயிட்டு வா. சரி, நான் கிளம்புறேன். சரிம்மா. எனக்காக இவ்வளவு தூரம் ஏர்போர்ட் வரைக்கும் வந்ததே நான் நினைச்சு பார்க்கல. நீங்க எல்லாரும் இங்க வந்திருப்பீங்கன்னு. சத்தியமா எனக்காக இத்தனை பேர் வந்து நிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நாங்களும் மனுஷங்க தாமா. சில சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் சில உண்மைகள் தெரியுது. நாங்க கடவுள் இல்லையே. என்ன உண்மை தெரியும் போது பல விஷயம் நம்ம இழந்திருப்போம், இல்ல நம்மளை விட்டு போயிருக்கோம். அது ஒன்றுதான். உன் வயசுக்கு அதை புரிய வைக்க தெரியல, என் வயசுக்கு அதை புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். நான் எப்படி பார்த்தா நான் தான் மன்னிப்பு கேட்கணும். ஐயா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் அவமானப்பட்டு நின்னப்போ என் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு 4 ஜீவன் இருந்தது. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். அதுவே எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம் தான். இழந்த நஷ்டத்தை விட நான் அசிங்கப்பட்டு நின்னப்போ 4 உசுறு எனக்காக நின்று போராடிச்சது. அந்த 4 உசுரை நான் சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன். அது போதும். எனக்காக போராடுறதுக்கு ஜீவன்கள் இருக்குது. அத்தா முகத்துல ஃபர்ஸ்ட் டைம் உண்மையான சிரிப்பு பாக்குறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அதே சிரிப்பு. எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. எங்க அண்ணனால இப்பெல்லாம் சிரிக்க முடியுமானே இருக்கு. பத்தியல எங்க அண்ணன் இதே மாதிரி எப்பவும் சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கும். அவர் அத்தை நீங்க பார்த்தது இல்லையா? நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திருக்கேன். உள்ளே கையில பிடிக்க முடியாது. அந்த பாக்கி உங்களுக்கு அது கிடைச்சிருக்கேன். நான் பார்த்ததே இல்ல. எனி டைம் மன்மதன் தான். ஆமா, பக்கத்துல கூட நிற்க முடியாது. ஆளு கெத்தா இருப்பாரு. அவர் சட்டையும் கெத்தா தான் இருக்கும். ஆனா அநேகமா திரும்ப பார்க்கலாம் போலுக்க. பார்த்துக்கிட்டு இருக்கிய உங்க வாய் முட்டை பழிக்கிட்ட மாப்பிள்ள. அடுத்து உங்களுக்கு 2 தான். நான் இப்ப சொல்றேன். அப்படியா மாமா? பாத்துக்கிட்டேன். மாமா, இப்பதான் வரீங்களா மாமா? அவன் போறதுக்கு காரணமே இவாதான். யாட்டத்தை இனிமே தாண்டி நீயும் பாப்ப. மாமா, வாங்க மாமா. இப்பதான் வந்தீங்களா? மாமாவை கூப்பிடுறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வரதாண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. நானும் உங்க கூட வந்திருப்பேன்ல. பாட்டி, ஏன் பாட்டி என்கிட்ட சொல்லிட்டு வரல? நானும் மாமா பார்க்க வந்திருப்பேன்ல. மாமா பார்க்காம பைத்தியமே பிடிச்சிட்டு. சரி இருங்க பாட்டி, மாமா கூட்டு கிளம்பிடலாம். மாமா? அண்ணே, நேரத்துல கிளம்புமா? ஆமா,
வீட்டு குழந்தை சூப்பரா இருப்பாங்க. ஆமா, உங்க அப்பா மாதிரியே தான் இருக்கான். சீக்கிரம் வாங்க, வீட்டுக்கு போலாம். அத்தா பொண்ணுத்துறனே வாய நேரத்துல போவோம். பொண்ணுத்துற கிளம்புங்க. ஜெயராஜி சொல்லு, நீ பார்த்து கூட்டிட்டு போ, கிளம்பு. சரி, டூட்டி முடிஞ்சா நாளைக்கு வா. சரி சரி, வரக்குண்டி கால் பண்ணிட்டு வா. சரி சரிம்மா, கிளம்பு. சரி. எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்காத. நாளைக்கு டூட்டிக்கு போகணும்ல, கிளம்பு. எப்படி தள்ளி விடுறா பாருங்க. உண்மை இருக்க இடத்துல நிரூபிக்கணும் அவசியம் இல்லை, பொய்யா இருக்கிறவங்க தான் நிரூபிக்கணும் அவசியப்படுவாங்க. இப்பவும் அவ பொய்ங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்கா. நான் தேர்மொழி கூட்டி போய் கிளம்புறேன். அத்தா எப்படி பண்ணிட்டு இருக்க பாருங்க. என்னங்க, எப்படி இருக்கீங்க? வாங்க மாமா போலாம். மாமா, யாரு மன்னிச்சாலும் நாங்க ஒன்னும் மன்னிக்க மாட்டோண்டி. எங்க ரத்தல சூடரி போயிருக்குடி. முழுசா பறி கொடுத்துருக்கோம். ரத்தல சூடரி போயிருக்குதே. பொண்ணு தரவேன உன்னை மன்னிக்கட்டும்டி. நாங்க மன்னிக்க மாட்டோம். பொண்ணு தரவேன உன்னை மன்னிக்கட்டோம், ஆனா நாங்க மன்னிக்க மாட்டோண்டி. நாங்க மன்னிக்கவே மாட்டோம். இவளால மிச்சம் இருக்கிற எதிர்காலத்தையே நம்ம இழந்துட்டோம். எனக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கட்டி. இவரை நான் ஏதாவது பண்ணணும். தமிழே, இவ யாருக்கிட்ட வந்தனாலும் தப்பிக்கலாம், நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க கூடாது. தப்பிக்கவே கூடாது டீவா. அக்கா, நாம இழந்த மாதிரி இவளை இழக்கணுக்கா. இவ இழக்கணும். இவகிட்ட இருந்து எல்லாத்தையும் தட்டி துறைக்கணுக்கா. நான் தூக்கி வளர்த்ததுக்கா. இதை விட்டு போச்சுக்கா. அக்கா, நான் விட மாட்டேன்க்கா. நான் விடவே மாட்டேன்க்கா. நம்ம கைய வச்சு நம்ம கண்ணைய குத்த வச்சுட்டாலேக்கா. எனக்கு மட்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இவ வாழ்க்கை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்கக்கா. விடக்கூடாது, விடக்கூடாது. இந்த உலகத்துல எத்தனையோ பேரை நான் மன்னிச்சேன், மன்னிக்கவும் செய்வேன். ஆனா இவளுக்கு மட்டும் வாழ்க்கையில மன்னிப்புங்கிறது ஒண்ணு கொடுக்கவே கூடாது. நம்ம கையாலே நம்ம கண்ணை குத்த வச்சுட்டாள. நம்ம எவ்வளவுதான் தெளிவா ஞானமா புத்திசாலித்தனமா இருந்தாலும் சிலரோட நடிப்புக்கு நம்ம இரையாயிருவோம். சில தந்திர நரிகளுக்கு நம்ம இரையாயிருவோம். அது நடிப்பா, உண்மையா, பாசமா, அக்கறையானு தெரியறதுக்கு முன்னாடியே நாம பலத்தை இழந்து வந்து நிற்போம். அப்படித்தான் நாமளும். அத்தை, நான் இப்போ உசுரோட வாழ்றதே இவளுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கதா, இல்லைன்னா நான் அன்னைக்கே போயிருப்பேன். அத்தை, இவளை மட்டும் நம்ம விடவே கூடாது அத்தை. இவளை மட்டும் நம்ம விடவே கூடாது அத்தை. இவளை மட்டும் நம்ம விட்டோம்னா நம்ம வாழ்றது அர்த்தமே இல்லாம போயிரும் அத்தை. உங்களை யாரு விட சொன்னா? நின்று திருப்பி அடிங்க. அவகிட்ட இருக்க எல்லாத்தையும் புடுங்க. ஒண்ணு விடாம புடுங்கி எடுங்க. நம்மளுடைய புது அவதாரம் அவளுக்கு தெரியாதுல்ல. நம்மளோட புது அவதாரத்தை அவ பாப்பா. என்னங்க, வாங்க போலாம். பொண்ணுத்துறா பொண்ணுத்துற சொல்லுங்க ஜெயராஜி. ஒண்ணு பண்ணலாம், எனக்கு இப்ப நேரம் ஆயிட்டே இருக்கு டூட்டிக்கு. நீங்க எல்லாரும் தேர்மொழி மாதிரி வீட்டுக்கு கூட்டு போயிருங்க. அப்புறமா நான் வந்து வீட்டுல இருந்து கூட்டு போயிருக்கிறேன். இல்ல, இப்ப கொண்டு விட்டுட்டு போயிருங்க. நானும் இப்ப முக்கியமான வேலை, அந்த கண்டிஷன் ஒர்க் இருக்குமா பார்க்க போனோம். இல்ல, அங்க வரட்டும். சரி மாப்பிள்ள, சொல்லுங்க தான். எனக்கும் முக்கியமான வேலை, நான் ஜெயராஜி கூட கிளம்புறேன். நீங்க விக்கி எல்லாரும் சேர்ந்து போயிருங்க. டே விக்கி, பார்த்து கூட்டிட்டு போ. சரிங்கண்ணே. டே கிஷோர், வா, முக்கியமான வேலை இருக்குது. சரிங்கண்ணே. எங்க மூணு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க விக்கி, மாப்பிள்ள, அப்புறம் டேனியல் வண்டியை திருப்பிட்டு இருக்கான். எல்லாரும் கிளம்புங்க. தேன்மொழி வீட்டுல இருக்கட்டும். சாயங்காலம் வந்து கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஜெயராஜி. சரியா, எனக்கும் அதுதான் சந்தோஷம். சரி தென்மொழி வாமா. தென்மொழி வா, கிளம்பலாம். என்னங்க, இப்பதானே வந்திருக்கீங்க, வீட்டுக்கு வந்துட்டு போலாமே. இவ்வளவு அடிச்சு வரட்டவன் இன்னும் என்கிட்ட உள்ள வச்சிருக்கீங்க. வீட்டுக்கு சரி, கொஞ்சம் ஆடு விட்டு தான் பிடிக்கணும். பண்ண துரோகத்தை நினைக்கும் போது ரத்தம் சூடறி போயிருக்கடா. இவ்வளோ அதுக்கான தண்டனை அவளுக்கு கிடைக்கணும்.
அதுவும் அவ வாயாலே அதை ஒத்துக்க வைக்கணும். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வாயை மூடிக்கிட்டு இருக்கோம் பாரு. ஏய், அவ வாயாலே ஒத்துக்க வச்சு அதுக்கான தண்டனை அவ அனுப்பிச்சு தண்டை ஆகணும். இந்த திருப்பவுக்கு தண்டனை கிடைக்காம இருக்க கூடாது. அத்தங்களுக்கு விளாண்டா அதான் பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்போ பண்ணிருக்க வேலை இங்க பாரு, அதுக்கான தண்டனை அவளுக்கு கிடைச்சு ஆகணும். விடக்கூடாதுடா. நம்ம கையாலே நம்ம கண்ணை குத்த வச்சல. ஏய், பேசாம ஏதாவது பொய்க்கேச போட்டு உள்ள தள்ளலான்னு வருதுடா எனக்கு. ஏய், அப்படி நினைச்சிருந்தா எப்பவுமே இந்த வேலையை பார்த்துருக்கலாம். அவ வாயாலே உண்மையை ஒத்துக்க வைக்கணும். என்ன மாமா, வீட்டுக்கு வந்துட்டு போலாமே. நீங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன் மாமா. அண்ணே, சீக்கிரம் கிளம்புன நேரம் ஆகுதுல்ல. மாமா ப்ளீஸ் மாமா, வீட்டுக்கு வந்துட்டு போக மாமா. பேசணும் போல இருக்கு. ப்ளீஸ் மாமா. மாமா வீட்டுக்கு வாங்க மாமா. ப்ளீஸ் மாமா. பொண்ணு வா, கிளம்புடா. பாட்டி நீங்களா சொல்லுங்க பாட்டி. அவங்கள வீட்டுக்கு வர சொல்லுங்க பாட்டி. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, வீட்டுக்கு வரலாம்ல. சப்பா முடியலப்பா, என்ன நடிப்பு. பதறாத. ஆமாமா, இன்னும் ஓவரா இருக்குது. சப்பா இதுக்கு சூடு போட்டா நல்ல பொருத்தமா இருந்திருக்கும். நல்லா குத்தி கட்டுறாடா. கொழுப்பு பத்தியா நேரம் பார்த்து இப்படி குத்தி கட்டுற போறடா. சரி கண்டுக்க. ப்ளீஸ் மாமா, வீட்டுக்கு வாங்க மாமா. மாமா வாங்க மாமா, போலாம் வாங்க. என்ன மாமா, என்னை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க? உங்க தேடி வந்திருக்கேனே மாமா. அண்ணா வாண்ணே, நேரம் ஆகுதுல்ல. வாங்க மாமா, போலாம் வாங்க. தேன்மொழி, நீ வீட்டுக்கு தான் வரியா? வா. சரி, நான் உங்களை முன்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். எல்லாரும் வந்துருங்க. நீங்க தான் விட்டுட்டு வந்தனால நான் எங்க காரை எடுத்துட்டு வந்துட்டேன். நான் உங்களை கூட்டிட்டு கிளம்புறேன். என்னங்க வாங்க. வாங்க மாமா. போ வாரேன். இல்ல மாமா, இப்ப போலாம் வாங்க மாமா. போ வாரேன். இல்ல மாமா, வீட்டுக்கு வாங்களேன். குழந்தை வேற நீங்க இன்னும் பார்க்கல, அழகா கியூட்டா இருக்கா. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க மாமா. வாங்க மாமா, குழந்தைய பார்க்கலாம், சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் திரும்படி. எப்பா இந்த அப்பாவி முகத்தை வச்சு உசுரையே போக்கிட்டு எப்பாத வத்தி. பாம்பை வளர்த்தாலும் அதுக்கு பாசம் கட்ட தெரியாதுன்னு நிரூபிச்சிட்டல நீ. பேசும் கருமன் ஒன்று இருக்குது, நிச்சயமா அது உன்னை தேடி வந்து அழிக்கும். அந்த தேர்மொழி நிச்சயமா உன்னை பழி வாங்க மாட்டா. அவளுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அவ உன்னை ஒரு பொருட்டாவே நினைக்கல. அவ உன்னை கால் தூசி கூட ஆக மாட்டா. அவ உன்னை தூசியா கூட நினைக்கல. நீதான் அவளை எதிரியா பார்க்க. அவ உன்னை எதிரியாவும் பார்க்கல, துரோகியாவும் பார்க்கல, எதுவும் பார்க்கல. ஏன் உன்னை ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஆனா நீ எங்களுக்கு பண்ண துரோகத்தை இப்போலடி நாங்க மண்ணுக்குள்ள போற வரைக்கும் அதுக்கான ஒரு முடிவை வாங்காம நாங்க இங்க இருந்து போகவே மாட்டோம். இனி தாண்டி எங்க ஆட்டத்தை நீ பார்க்க போற. சாதாரண விட்டுவே நினைச்சியா? எங்க ஆட்டத்தை பாக்குறியா? சரி, மனுஷனுக்கு வன்மம் இருக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு ஒரு வன்மம் இருக்க கூடாது. பேராசை இருக்கலாம், பேயா இருக்க கூடாது. ஆசைப்படலாம், இப்படி பேராசைப்படக்கூடாது. நாங்க ரிப்பீட் அடிக்கிறது தேன்மொழிக்காக அடிக்க நினைச்சிட்டு இருக்க. அவ சொல்லிட்டா, அவளுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அவளுக்காக எனக்காக நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். அவளை எனக்கு ஒரு பொருட்டே இல்ல. சரி, தண்ணி தெளிச்சு போடுங்கன்னு சொல்லிட்டா. நாங்க பண்றது எங்க கண்ணை குத்த வச்ச பாரு. அதுக்கு நீ தேன்மொழி வாழ்க்கைய தாண்டி நாசம் பண்ண நினைச்ச. அதே நாசம் ஆக்கிட்ட. அவளுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை, கனவு, லட்சியம் எல்லாத்தையும் தகடுபடி ஆக்கின. ஆனா காலம் அவளுக்கு அதை திருப்பி கொடுத்துட்டு. ஆனா என்ன, வாழ்க்கையில தோத்து போயிட்டா. அது உன் சதி. மனுஷனுக்கு ஏற்ற தாழ்வு இருக்கதா செய்யும். ஏதாவது ஒண்ணு கிடைச்சா ஒண்ணு இல்லாம தான் போகும். அப்படித்தான் அவ நினைச்சுக்கிட்டா. அவ எடுத்த லட்சியத்தை ஜெயிச்சா, வாழ்க்கையில தோத்து போயிட்டா. அவ இப்ப பெருசா எடுத்துக்கல. ஆனா நீ, நாங்க என்னடி உனக்கு பாவம் பண்ணனா? இந்த பிள்ளைங்க உனக்கு என்னடி பாவம் பண்ணாங்க? நீ எதுக்காக வந்திருக்கன்னு கூட இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாத. இந்த பிள்ளைங்க நீ பழி வாங்கின.
இந்த பிள்ளைங்க மண்ணுல போற வரைக்கும் செத்து செத்து போற மாதிரி பண்ணி வச்சிருக்க. சொல்லு, நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணினேன்? சொல்லு, நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணினேன்? சொல்லுடி, நான் உனக்கு என்னடி பாவம் பண்ணினேன்? நீ எனக்கு கெட்டதை செஞ்சிருக்கேன்னு கூட தெரியாம உன் கூடயே நான் இருந்திருக்கேன். அடி பாதவத்தி, நம்ம ஒருத்தங்க முழுசா நம்புறாங்களே, நம்ம அவங்க முதுகுல குத்தி வச்சிருக்கோமே, உனக்கெல்லாம் உறுத்தவே இல்லையாடி? நீ எப்படி ஒரு வாய் சோறு தின்ன? சொல்லுடி, உன்னால எப்படி ஒரு வாய் சோறு திங்க முடிஞ்சது? நாங்க உனக்கு என்னடி பாவம் பண்ணோம்? நாங்க கஷ்டப்பட்டோம், நாங்க மேல வந்தோம், நாங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி எங்க கடைசி காலத்தை வாழவே விடாத அளவுக்கு குற்ற உணர்ச்சியில எங்களை தள்ளிட்டிய பாதவத்தி. உனக்கு இந்த கையால் எத்தனை நாள் சோறு ஊற்றி விட்டுருப்ப. எப்படி எனக்கு முதல குத்ததுக்கு உனக்கு மனசு வந்தது? அவன் நாங்க தூக்கி வளர்த்த புள்ளடு, எங்களுக்கு முத பிறந்த புள்ளடு. ஆனா சத்தியமா சொல்றேன், இதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. எனக்கு குழந்தை இல்லைன்னப்போ என் அம்மானு கூப்பிட்ட முதல் ஜீவனு என் கண்ணால எனக்கு குத்த வச்சுட்டேடி. பார், யார் உன்னை மன்னிச்சாலும் சரி, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் புடுங்க வேண்டி. பார், அமைதலா இருக்கிறவங்க பொங்கி எழுந்து பழி வாங்க நினைச்சா இந்த உலகத்துல ஒருத்தன் கூட மிஞ்ச முடியாது. நீ எப்படி தப்பிக்கிற நாங்க பாக்குறேன்டி. இனி நாங்க வாழப்போற வாழ்க்கை நரக வாழ்க்கை தான். ஆனா ஒன்னு நாங்க சந்தோஷமா வாழ விட மாட்டோம். உன் கனவுலையும் 1 லட்சத்தை நாங்க ஜெயிக்க விட மாட்டோம். எப்படி இந்த உசுறு போகதா போதே, அது ஒன்னு அழிச்சிட்டு தாண்டி போகும். அந்த காதம்பரி எப்படி வந்தான்னு உனக்கு தெரியுமாடி? பாம்பு குட்டின்னு தெரியாம தூக்கி கொண்டு வளர்த்தேன், என்னையே போட்டு தள்ளிட்டேன். பாம்பு குட்டின்னு தெரியாம பாலும் சோறும் கொடுத்து வளர்த்தேன். உனக்கு எல்லா விவரமும் தெரியும், ஆனா தெரியாத மாதிரி ஒரு ஆக்டிங். நீ ஒரு சைக்கோவா இருந்திருக்க. எப்பவும் பெஸ்டா இருக்கிறவங்க வாழ்க்கையை பார்த்து உனக்கும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கை அமையன்னு ஆசை. அமையல, அந்த வாழ்க்கை உனக்கு வேணுங்கிற ஒரு சைக்கோத்தனம். அதெல்லாம் சரிதாண்டி. நீ மத்தவங்க வாழ்க்கையை பார்த்து ஏதோ பண்ணுன, அது ஒரு சைக்கோத்தனம் நினைக்கல. நாங்க என்னடி பண்ண? நாங்க உனக்கு நல்லது ரெடி செஞ்சோம். எங்க புள்ளையா பார்த்தோம், அப்புறம் பொழுதுற பொண்டாட்டியா பார்த்தோம். எங்களுக்கு ஏண்டி தண்டனை கொடுத்த? இன்னும் பொண்ணு திரைக்கு தெரியாது இருக்குடி உனக்கு. ஆனா நாங்க அவன்கிட்ட சொல்ல மாட்டோம். போதும், அவனுக்கு நீ இது வரைக்கும் கொடுத்த தண்டனை போதும். ஆனா இதை நாங்க அவன்கிட்ட சொல்ல போறது இல்ல. அவன் சொல்ல மாட்டான், நொந்தே செத்துருவான். ஆனா அவன் கூட வாழலான்னு கனவு நினைக்காத. என் பிள்ளை பாம்பு கூட ஒரு காலம் வாழக்கூடாது. ஏண்டி, அன்னைக்கு இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல என் பொண்ணு அப்படி இருந்தா? என் பொண்ணு அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா? சொல்லாதீரா, அந்த பொண்ணு அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சதா? அது எப்படி? ஓ செல்லுக்கு மட்டும் ஸ்பெஷலா வாட்ஸ்அப் வச்சிருக்கா, எங்களெல்லாம் அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு உனக்கு மட்டும் ஸ்டேட்டஸ் தெரிய மாதிரி என் பொண்ணு வச்சிருக்கா, அப்படிதானே? ஆனந்தி செத்து போயிருக்காடே, அழகுராணி செத்து போயிருக்கா. அவங்க கிட்ட கூட நீ காட்டியிருக்கல, இங்க பாருங்க எனக்கு மட்டும் தெரியுது, இங்க பாருங்க ஸ்டேட்டஸ் எப்படி வச்சிருக்கானே. ஆனந்தி நம்ப வச்சு, அழகுராணி நம்ப வச்சு அந்த பிள்ளைங்க எங்க கிட்ட சொல்லி நாங்க அந்த ஸ்டேட்டஸை பார்த்து எங்க பிள்ளைய நாங்க தப்பா நினைச்சு இப்ப அந்த பிள்ளைங்க குற்ற உணர்ச்சியில செத்து போயிருக்காங்கடி. அது எப்படி? உனக்கு மட்டும் எங்க பொண்ணு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கால? இல்லடி, என் பொண்ணு அன்னைக்கு அந்த ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா அவள எந்த பொண்ணும் அப்படி வைக்க மாட்டா. நாங்களும் நம்பிட்டபடி உன்னை எங்க வீட்டுல ஒருத்தியா நினைச்ச போய் தானடி நம்பணும். எங்க பொண்ணு மேல நீ அக்கறையா இருக்குங்கிற நினைச்சு தானடி நாங்க நம்பணும். சரி, நெட்ல அத போட்டு விட்டது யாரு? ப்ரூஃப் இருக்கு, எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாதாதிரா. அந்த பையன் அப்லோட் பண்ணவே இல்லை. அவ வீடியோ எடுத்தது உண்மைதான், போட்டோ எடுத்தது உண்மைதான். ஆனா அவங்க எடுத்த போட்டோக்கும் நெட்ல வந்த போட்டோக்கும் சம்பந்தமே இல்ல. அவங்க எடுத்த வீடியோக்கும் நெட்ல வந்த வீடியோக்கும் சம்பந்தமே இல்ல. எல்லாம் தலையில மாத்தி விட்டுட்டேடி. ஆனா எந்த சாபம் வேணாலும் உன்னை விட்டு போகும். அந்த சாபம் இப்போ இல்லடி, எப்பவுமே உன்னை விட்டு போகாது. ஆஹா, அதுக்கான தண்டனை உனக்கு இந்த காலத்துல இருக்குது. நீ வாழும் போதே உனக்கு கிடைக்கும். மதனே சதீஷ்குமார் உசுரோட செத்து போயிருக்காங்கடி, உசுரோட செத்து போயிருக்காங்க. அக்கா பொண்ணாதனடி உன்னை பார்த்தாங்க, இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துட்டேடி. நாங்க உனக்கு என்னடி பாவம் பண்ணுடா, ஏன்டி எங்களை தண்டிச்ச? உனக்கும் தேன்மணிக்கும் பிரச்சனை இல்லை.
நீ அவ வாழ்க்கை கெடுக்க நினைச்சேன்னா நேருக்கு நேரு மோத வேண்டியது. நாங்க என்னடி உனக்கு பாவம் பண்ணோம்? அது சரிடி, என் பொண்ணு என்னடி பாவம் பண்ணுடா? என் பொண்ணு என்னடி உனக்கு பாவம் பண்ணுடா? மூணு பிள்ளைய வைத்த சம்மந்த நிலைவ செத்து போயிடுவான்னு டாக்டர் சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட் என்ன திரும்ப சொன்னா, 3 பிள்ளைங்களும் உசுரோடு இருந்தா போதும், என் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் உசுரை பத்தி கவலைப்படாதீங்கன்னு 3 உசுரை பெத்து கொடுத்தா. கடவுள் அவ கண்ணீரை பார்த்து, அவ குணத்தை பார்த்து அவளுக்கு உயிர் பிச்சை கொடுத்தாரு. அப்படி பத்தி பத்தி வளர்த்தத ஆதிரா, யார் விட்டாலும் சரி நாங்க விட மாட்டோண்டி. நாங்க விட மாட்டோண்டி. உன்னை விட மாட்டோம். ஒன்னு வாசாபடி போண்டி. எங்க ஆட்டத்தை நீ பார்த்ததில்ல. யாரை எப்போ கோபப்படுத்தினா என்ன நடக்கும்னு எல்லாத்தையும் பார்த்து அணுவா காயினை நகர்த்திருக்கல நீ. ஸ்டேட்டஸ்ல ஆரம்பிச்சு சிசிடி வரைக்கும் தந்திரத்துல வில வச்சு எங்களையும் நம்ப வச்சு. கூட இருக்கிற எல்லாரும் நல்லவங்க இல்லைன்னு இப்போ யாரையுமே எங்களை நம்ப முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டல நீ. யார் மன்னிச்சாலும் நானும் மன்னிக்கவே மாட்டேன்டி. உன்னை கொல்லலான்னு நினைச்சேன்டி. உன்னை கொண்டு வச்சுக்க நீ ஒரே நல்ல நிம்மதியா போயிருவேன். அப்படி போக கூடாதுடி. நீ அப்படி போகவே கூடாது. சாகணும்டி. தனம் நீ சாகணும். நாங்க பட்ட வலிய வேதனை என்னன்னு புரிய வச்சு தாண்டி சாகட்டிப்போ. மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைச்சிடக்கூடாதுன்னு கவனமா வாழ்ந்தோண்டி. வர கஷ்டம் எங்களுக்கே வந்துட்டு போட்டோம், மத்த யாருக்கு வந்துடக்கூடாது. ஒட்டுமொத்த வழி நாங்க தாங்கிக்க நினைப்போண்டி. ஆனா உலகத்துல ஒட்டுமொத்த பாடையை எங்க தலையில சுமத்திட்டு பாட வத்தே. ஒரு ஸ்டேட்டஸ்ல ஆரம்பிச்சு முழுசா எங்களை நம்ப வச்சுட்டேடி. உன்னால எப்படி இப்படிலாம் யோசிக்க முடியுது? உனக்கு எத்தனை நாள் நான் தாயா இருந்திருப்பேன். உனக்கு எப்படி எனக்கு இப்படி ஒரு திராகத்தை போட்டு தோணுச்சு? நம்ம சொல்றதெல்லாம் இந்த வீட்டுல நம்புறாங்களே, அப்ப நம்ம மேல அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும் ஏன்டி உனக்கு தெரியாம போச்சுது? உன் மேல பாசம் இருக்க போய் தானே நீ சொன்னதை எல்லாரும் நம்பினாங்க. அந்த பிள்ளைங்களை நம்ப வச்சு அந்த பிள்ளை இப்ப உசுரோட செத்து போயிருக்கு. எங்களெல்லாம் சாகடிச்சிட்டேடி. எங்களெல்லாம் இப்படி உயிரோட சாகடிச்சிட்டு அப்படி நீ என்னத்தை தாண்டி இந்த உலகத்துல சாதிக்க போற? ஆமா, சாதிக்க போறேன். நான் நினைச்சதெல்லாம் நான் சாதிப்பேன். நீங்க யாரு செத்தாலும் எனக்கு பரவாயில்லை. நான் நினைச்சதுதான் இங்க நடக்கணும். ஆமா, அந்த ஸ்டேட்டஸை நம்ப வச்சது நான் தான். ஆமா, உங்க யார் மொபைலும் தெரியாது, என் மொபைல்ல மட்டும் தான் தெரியும்னு சொன்னேன். ஆமா, நான் செட் பண்ணது எனக்கு மட்டும் தானே தெரியும். அதனாலதான் என் மொபைல்ல தெரிஞ்சது. நீங்கள பார்த்துட்டு அப்படியே ஷாக்கா நீங்க பாருங்க. அதனால அந்த மூதேவி அப்படியே தப்பான முடிவு எடுத்துச்சு. அது கூட உங்ககிட்ட நிரூபிக்க தெரியல. ஐயா அந்த ஸ்டேட்டஸ் நான் வைக்கல அப்படின்னு உங்ககிட்ட அதுக்கு போராட தெரியல. ஈகோ அன்னைக்கு பேத்தில அதுக்கு நம்ப வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? ஏன் என் மேல யாருக்குமே நம்பிக்கை இல்ல? நான் அவங்க பொண்ணு தானே, ஏன் அவளுக்கு நம்பிக்கை இல்ல? அப்படி சந்தேகப்பட்டாங்கல்ல, அப்படி ஒண்ணு நான் நிரூபிக்க வைக்க வேண்டானே என்கிட்டே சொன்னா. நீங்க பாருங்க, நீங்க ரொம்ப தான் என் மேல பழிய போடுவீங்க. நான் ரொம்ப நல்லவ, நான் வேற எதுவுமே பண்ணல. ஆமா சொல்லிவிட்டேன். நான் என் புருஷன் பார்க்க போறேன். வாங்க பாட்டி நம்ம போலாம். பாட்டி வாங்க போலாம். ஐயோ பாட்டி வாங்க. நான் எந்த தப்பு பண்ணல. அந்த ஸ்டேட்டஸ் நான் விளையாட்ட பண்ணனதுதான். அதுக்கு போய் எனக்கு எதுவும் தெரியாதே. சரி அவங்கள கூப்பிடுங்க பாட்டி, நம்ம போலாம். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணல. சும்மா சும்மா என் மேல பழிய போடாதீங்க சொல்லிட்டேன். பாட்டி
வாங்க பாட்டி போலாம். ஐயோ வாங்க எல்லாரும் போலாம். ஆனந்தி குழந்தை இல்ல, ரொம்ப கியூட்டா இருக்குது. வாங்க தூக்கி வைக்கணும், சீக்கிரம் வாங்க.